முன்பொரு காலத்தில் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்து வந்த மக்கள் துன்பங்களால் சூழப்பட்டிருந்தனர். அவர்கள் வாழ்க்கை நாகரிகமின்றி பல கஷ்டங்களால் நிரம்பியிருந்தது. அவர்களின் நிலையை மாற்றி வளமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தில் இருந்தார் தேவல முனிவர். என் மக்களின் வாழ்வை உயர்த்த வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று கூறி அவர் கைலாயம் நோக்கி புறப்பட்டார். கடும் பனியும் கடினமான மலைப்பாதைகளும் அவரை தடுக்கவில்லை. இறுதியில் அவர் கைலாய வாசலை அடைந்தார். அங்கு நந்தி தேவன் அவரை வரவேற்று சிவபெருமானிடம் அழைத்து சென்றார். மண்டியிட்டு வணங்கிய தேவல முனிவர் தம் மனவலியை உருக்கமாக கூறினார். அவரது வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் அருளுடன் கூறினார், ஆடை உருவாக்கும் மறைநூலும் அதன் மூலப்பொருளான தாமரை நாரும் ஸ்ரீமன் நாராயணனிடம் உள்ளது. எனவே நீ வைகுண்டம் சென்று நாராயணனிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்றார். விஷ்ணு தந்துவையும் அதனை பயன்படுத்தும் விதத்தையும் அருளினார். மேலும் ஆடை நெய்யும் கலைக்கான அனைத்து ரகசியங்களையும் அவருக்கு போதித்தார். அந்த தெய்வீக அருளை பெற்று தேவல முனிவர் திரும்பும் பயணத்தை தொடங்கினார். அந்த நேரத்தில் கொடூரமான 5 அசுரர்களின் படை அவரை முற்றுகையிட்டு தாக்கத் அவர்களின் வலிமைக்கு முனிவர் தளர்ந்தார். அந்த சமயத்தில் பராசக்தியான பார்வதி தேவி கோபமாக அவதரித்தார். ரத்தின மகுடம் சூடி பிரகாசமான வாளை தாங்கி சிம்ம வாகனத்தில் வேகமாக வந்தார். அவள் கண்களில் ஜுவாலைகள் பறந்தன. அதர்மம் நிலைக்காது என்றார். முழங்கியவள் அசுரர்களை எதிர்த்து போரிட்டாள். கடுமையான போராட்டத்தின் முடிவில் அவள் அசுரர்களை அழித்து தரையிறக்கியாள். அவர்களின் உடலில் இருந்து பாய்ந்த பல நிறம் கொண்ட உதிரத்தை நோக்கி பார்வதி தேவி கூறினாள், என் வாளால் வெளிப்பட்ட இவ்வுதிரம் புனிதமடைந்தது. இதில் உன் தந்துவை தோய்த்துக்கொள். அந்த அருள் வாக்கை ஏற்று தேவல முனிவர் தந்துவை அதில் நனைத்தார். அந்த தருணத்தில் அவரை காத்த தெய்வீக ரூபத்தை கண்டு சௌடேஸ்வரி என பார்வதி தேவியை அழைத்து வணங்கினார். அவள் அருளால் பல வண்ணங்களில் மின்னும் நூல்களை பெற்றார். தம் இருப்பிடம் திரும்பிய முனிவர் மகிழ்ச்சியுடன் அந்த நூல்களை மக்களிடம் காட்டினார். பின்னர் ஆடை நெய்யும் கலைக்கான அனைத்து கருவிகளையும் உருவாக்கினார். தறி அமைத்து நூலை வார்ப்பு சுற்றி பல வண்ண ஆடைகளை நெய்யத் தொடங்கினார். அந்த கலையை தம் மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அதனை பக்தியுடன் கற்றுக்கொண்டு சிறந்த நெசவாளர்களாக உயர்ந்தனர். அவர்கள் நெய்த ஆடைகள் தேவர்கள், நாகர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என அனைவருக்கும் சென்றடைந்தன. இவ்வாறு உலகிற்கு நெசவு தொழிலை அளித்த தேவல முனிவரின் மகிமையைக் கண்டு சூரிய பகவான் தம் தங்கையான தேவதத்தையை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இன்றும் நாம் ருக்வேத, சத்யோஜாத பிரபர, ஆஸ்வலாயன, சூத்திரமனுர்குல, தேவாங்க தெய்வ பிராமண ஸ்ரீ தேவல முனிவருக்கும் ஸ்ரீ சௌடேஸ்வரி அன்னைக்கும் மனமார்ந்த வணக்கங்களை செலுத்துவோம். நெசவு தொழிலை நேசிப்போம், அதை பேணி காப்போம்.